ஜீவா சார் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 90 நிமிடம் கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 14 சிஜி கம்பெனிஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 500 டெக்னீஷியன்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் அந்த செய்தி வந்தது. நாசாலேருந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 பிளானட்ஸ் அலைனிங் இன் ஒன் லைன். நீங்கள் படம் ப்ரெஸ்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அகத்தியாவோட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா படம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் கிளைமேக்ஸே அதுதான். என் வாலி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், ஒரு படைப்பாளி பழசாகவே கூடாது. நீங்கள் மியூசிக்கில் கூட ஏற்கனவே நம்ம போட்ட டியூனை கொஞ்சம் மாற்றி போடலாம், ஆனால் எழுதுறதை மட்டும் இல்லை, நம்ம எழுதுன திருப்பி எழுதுனாலே என்ன பஞ்சமாயிடுச்சா எழுத்துக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரும். மித்து, மர்மம், அம்புலிமாமா, பறக்கும் தட்டு, தேவதை கதைகள், 1000 கடல் தாண்டிய போய் கிளியோட உயிரிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம பிடிக்கும். என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு அந்த ரீக்ரியேட் பண்ணார் யுவன் சார். அவருடைய இசையில் இளையராஜா சாருடைய அந்த அற்புதமான அந்த கோல்டன் டியூனை கேட்கும்போது அந்த கதை அப்படி எலிவேட் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் இது ரைட்ஸ் நமக்கு இல்லை, இது பாட்டை எடுத்துடணும்னா அப்படியே அது ஊமை மாதிரி ஆயிடுச்சு. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது லிரிசிஸ்ட் அண்ட் டைரக்டர் பா. விஜய் அவர்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம். எனக்கு உங்களுக்கு நீங்கள் பாடலாசிரியர் தான், அதான் நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இந்த டைரக்டர் ஆகணுன்ற அந்த ஒரு ஈர்ப்பு எப்போ வந்தது உங்களுக்கு? எப்போ நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப கீழாக நீங்கள் இது முடிவு பண்ணீங்க? இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய தாகம், ஒரு கனவு. நான் திரைத்துறைக்கு வந்த புதிதிலிருந்தே, அதாவது டைரக்டர் கே பாக்யராஜ் சார்கிட்ட நான் வந்து பாடல் எழுத அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரும்போதிலிருந்து, அதன் பிறகு வந்து அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையல. ஏன்னா எனக்கு பாடல் எழுதுகிற துறையில் நான் நினச்ச வேகத்தை தாண்டிய ஒரு வேகமும் ஒரு பெரிய உயரமும் எனக்கு அதுக்கு வரிசையாக கிடைச்சிட்டே இருந்தது. ஸோ அதுக்கான அவகாசமே இல்லாமல் இருந்தது. நான் கதை எழுதுறதோ, திரைக்கதை வசனங்கள் எழுதுறதோ, எல்லாத்தையும் என்னுடைய அலமாரிகளில் அடுக்கி வைக்க தான் முடிஞ்சதே தவிர அதை திரை வடிவப்படுத்துறதுக்கு எனக்கு சாத்தியமாகுது. அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது என்னுடைய பாக்யராஜ் சார் தான் என்னை ஆசான். அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நமக்கா ஒரு நாள் தோணும், ஓகே நம்ம இதிலிருந்து இன்னொரு டேர்ன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு யோசனை வரும். அப்போ நீ அந்த முடிவு எடுன்னு தான் எனக்கு ஆரம்பத்தில் சொன்னார். அந்த டேர்ன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 20 வருட பயணம் தேவைப்பட்டுருச்சு. ஸோ பாடல் நிறைய எழுதியது. அப்புறம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறம் தான் சமீபமாக ஸ்ட்ராபெரி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் நம்ம கதையை. அப்படி தான் டைரக்டர் ஆன தருணம் அது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அகத்தியால வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஜீவா சொன்னது வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 90 minutes ஆஃப் த ஃபிலிம் விஎஃப்எக்ஸ்ல இருக்கிற மாதிரி அவர் சொன்னார். கரெக்டா? அது ஆமாம். அதுக்கு எவ்வளோ நீங்கள் மெனக்கிட வேண்டியிருந்தது? ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் தான் நிறைய முக்கியமாக இருக்குது. போர்ஷன்ஸ் எல்லாம் ஏன் பீரியட் போர்ஷன்ஸ் வேற வருது அப்படின்றதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிட வேண்டியிருந்தது? எனது கதையை எழுதும்போதே இது ஒரு ஹாரர் படமாக இருக்கணும், ஆனால் ஹாரர் காமெடிங்கிற அது ஒரு டெம்ப்ளேட். ஆமாம், அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா கூட, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அது ஒரு டெம்ப்ளேட்டாக நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு படமாக இதை காமிச்சாதான் இதில் ஏதோ ஒரு புதுத்தன்மை இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து அதை அங்கீகரிப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபேண்டசியை வந்து நம்ம ஹாரி பாட்டரில் இருக்கிற படம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சரு, இதெல்லாம் நான் சொல்கிறது பெரிய பெரிய உதாரணங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொண்ட படங்கள் அதெல்லாம். ஸோ இது ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கு, இப்படிப்பட்ட படம்லாம் நம்ம தமிழில் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ஃபேண்டசி படமாக, ஒரு அட்வென்ச்சர் படமாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு இண்டியானா ஜோன்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் வரைக்கும் எவ்வளவோ காலம் ஆனாலும் அந்த படம் நம்ம மனசில் அந்த ஓட்டம் நமக்குள்ளே இன்னும் இந்த ஸ்பீடு நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு டைரக்டராக இருக்கும்போது இப்படி ஒரு கதையை ஒரு ஹாரர் அட்வென்ச்சராக ஒரு ஃபேண்டசி கலவையோடு சொன்னால் அது ஒரு புதுசாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போதுக்கப்புறம் தான் அந்த விஎஃப்எக்ஸினுடைய பங்களிப்பு அதிகமாக. இப்போ ஜீவா சார் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 90 நிமிடம் கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 14 சிஜி கம்பெனிஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 500 டெக்னீஷியன்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 மாதங்கள், 1.25 வருஷம் இந்த படத்துக்கு சிஜி மட்டுமே. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் 65 நாளில் முடிச்சிட்டோம். ஆமாம், 2 ஷெட்யூல் தான். ப்ரெசன்ஸு பாஸ்ட் ரெண்டுமே 2 ஷெட்யூலில் முடித்தோம். ஆனால் அதுக்கான போஸ்ட் ஒர்க் வந்து ஒரு 1.25 ஆண்டு, 14 மாதங்கள் ஆச்சு. அதற்கு ஒவ்வொரு கம்பெனிகள்கிட்ட சிஜி ஷாட்ஸை வாங்கி அதில் அந்த கூர்மைப்படுத்தி, குறிப்பாக வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி ஒரு நல்ல ஒரு யூஎஸ்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு ஹைலைட் அப்படின்னா விஎஃப்எக்ஸில் ஒரு கிளைமேக்ஸ், ஒரு அனிமேட்டட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஆங்கில படங்களை நிறைய பார்த்துருக்கோம். கொஞ்சம் நம்ம ஊருக்கு இது கொஞ்சம் புது விஷயமா இருக்கும். விஎஃப்எக்ஸ்னு வரும்போது டைம், மணி நிறைய இது உள்ள
இதுல உள்ள இதுக்குண்டான சேர்ந்து சேலஞ்சஸும் சேர்ந்து வரும் இல்லையா? அது என்ன மாதிரி இருந்தது? நீங்க அதுல இருந்து எப்படி இது கொண்டு வந்தீங்க? ஆமா, ஏன்னா நம்ம நினைச்ச கதையை நம்ம படமா எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய முழுக்க கிரீன் மேட் ஷாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த கிரீன் மேட்டெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் சொன்ன ஜாகிரஃபியே தெரியும். உதாரணமாக பழைய பாண்டிச்சேரி காட்டுறோம், ஒரு 100 ஆண்டுக்கு பின்னால் இருக்கிற பாண்டிச்சேரியை ஒரு சீக்வன்ஸில் வருது. இப்போ 100 ஆண்டுக்கு பின்னால் பாண்டிச்சேரி இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ 100 ஆண்டுக்கு பின்னால் எப்படி இருந்தது? நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸு கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய காடுகள் நிறைய இருந்திருக்கு. ஒயிட் டவுனே வந்து நிறைய அந்த மாதிரி ஏரியாவில் அந்த இருந்திருக்கு. அப்போ இப்போ பார்த்தா முழுக்க கட்டடங்களாக இருக்குது. அப்போ ஒயிட் டவுனுக்கு இருந்தது, ஆனால் தார் ரோடு கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணீங்கன்னா அந்த தார் ரோடை மொத்தமும் ரிமூவ் பண்ணணும். ஒரு சின்ன ஷாட் வச்சிங்கன்னா கூட அங்கே தார் ரோடு இருக்கக்கூடாது, மண்ணில் தான் அடித்து பண்ணுவாங்கள்ல, அப்படி இருந்தது. கரண்ட் கம்பி இருக்கக்கூடாது. அப்போ இது சிஜி ஆகிடும். நீங்கள் சாதாரணமாக எடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த கரண்ட் கம்பி எரேஸ் பண்ணணும், தார் ரோடு எரேஸ் பண்ணணும், அதை மண்ணாக்கணும். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டுங்கிறது அப்போ இருந்த பெயிண்ட் வேறு, இப்போ இருந்த பெயிண்ட் வேறு. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் அதில் சிஜி வந்துடும். ஸோ அப்படி தான் அந்த பாண்டிச்சேரியை ஒரு சின்ன ஷாட்டுக்கு சொல்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளவு சவால்கள் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தை நம்ம காட்டுறோம், அப்போ தான் அது நம்பிக்கையாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த தத்ரூபமாக அதை காட்டுறதுக்கான முயற்சியில் நிறைய சவால்கள் இருந்தது. ப்ளஸ் இதை விஎஃப்எக்ஸாக நம்ம பண்ணும்போது இல்லை, நம்ம ஒரு கற்பனை பண்ணியிருப்போம், அவங்க வேற ஒன்று கன்வே ஆயிரும். இப்போ உதாரணமாக இந்த படத்தில் வந்து எதேச்சியாக அமைஞ்சுது. இப்போ பிப்ரவரி 28 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று தான் அந்த செய்தி வந்தது, நாசாலேருந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 7 planets aligning in one line. ஸோ இட்ஸ் மிராக்கிள் ஹேப்பனிங் ஃபார் 80 years அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் வந்தது பிப்ரவரி 28 அந்த ஒரு வானிலை அதிசயம். நீங்கள் படம் ப்ரெஸ்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அகத்தியாவோட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன்னா படம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் கிளைமேக்ஸே அதுதான். பரவாயில்ல, அது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. பெரிய அதிசயமா, அது காட்ஸ் கிரேஸா, அது எப்படி அதை சொல்கிறது, அந்த மூமெண்ட்டை அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது அப்படி வந்து ஒரு பிளஸ்டாக இருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போது எப்படி தான் இது நடக்குது, அதுவும் பிப்ரவரி 28 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த காட்சிக்கு அந்த 7 பிளானட் அலைன் ஆகுது இல்லையா, அதை வந்து நாங்கள் சிஜி பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு பிளானட்டையும் சிஜி பண்ணணும், அதாவது விஎஃப்எக்ஸில் உருவாக்கி அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம காட்டுறோம். சன் இங்கே இருக்கும், அதில் 7 பிளானட் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் நிற்கும். அது நிற்கும் போது அந்த ஒரு பவர் பாஸ் ஆகுது, நம்ம கதையில் வரும்னு வைங்களேன். இது நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் விஎஃப்எக்ஸ் டீம் வேற ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம டைரக்டர் விஷன் அதை கொண்டு வரணும். அதில் ஸோ இதுக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு போய் நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தா மொத்தமாக வேறையா இருக்குது. ஐயோ சார், நம்ம இதை சொல்லலைங்க, நாங்கள் சொல்ல வந்தது இது அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து இல்லை, அவங்களுக்கும் சிரமம், நமக்கும். அதுக்காக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது, ஆனால் கதை சொல்ல பாயிண்ட் அது. பட் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி. ஸோ இப்படி தான் விஎஃப்எக்ஸில் நடக்கிற சவால்கள் வந்து சின்ன கம்யூனிகேஷனுடைய இடைவெளியால் இப்படி வேற ஷாட்டை பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம சரி பண்ணி திருப்பி புது ஷாட்டை வாங்குறது, இதுதான் விஎஃப்எக்ஸில் இருக்கிற பெரிய சவால். நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய போக வேண்டியது. இந்த படத்தில் வந்து ஹாரர் மட்டும் இல்லை, ஹாரர், ஃபேண்டசி, அட்வென்ச்சர், காமெடி, த்ரில்லிங், இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. யாராவது உங்ககிட்ட ஏன் வந்து இவ்வளோ எலிமெண்ட்ஸை டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம கொஞ்சம் நேரோ டவுனாக போகலாமே நிறைய பேர் சொன்னாங்களா? இல்லை நம்மளுக்கு வந்து இல்லை இது நம்ம கொண்டு வந்துட்டோம், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் அப்படின்றது? ஆமாம், அந்த மாதிரி பாயிண்ட் யாரும் டிஸ்கஸ் பண்ணல. எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கதையாக உருவாக்கும் போது இருக்கிற என்னுடைய டிஓபி தீபக் ஆகட்டும், தீபக் குமார் அவர் தான் டிஓபியாக பண்ணியிருக்காரு. என்னுடைய டீம் மெம்பர்ஸு, எடிட்டர் ஷான் லோகேஷ், இவங்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய டிஸ்கஷன்ஸில் நாங்கள் ஒன்றாக வருவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, இது ஒரு ஹாரருங்கிறது இதோடைய லேபிள் தான், ஒரு சேலபிள் பாயிண்ட்டு. ஹாரர் படங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. அதை தாண்டி இது ஒரு ஃபேண்டசி, ஒரு அட்வென்ச்சர், இதுதான் இதோடைய உண்மையான நிறம்னா அதுதான் அந்த படத்துடைய கலராக இருக்கும். அப்படிங்கும்போது இதில் காமெடி தேவை, ஆனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கலாம். எல்லா சீன்லையும் காமெடி இருக்கணும், எல்லா சீனும் சிரிச்சிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ எங்கே தேவையோ, எங்கே ட்ரையாக இருக்கோ அங்கே மட்டும் காமெடி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் எடிட்டிங் டேபிளில் நிறைய எடுத்துட்டோம் காமெடி. ஆனால் எது தேவையோ அதை மட்டும் வைக்கலான்னு எல்லாத்தையும் அங்கங்கே மட்டும் அந்த காமெடியை வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கலவை வந்து மேபி அது ஒரு புது கலவையாக மக்களுக்கு போய் சேரலாம்.
ஹாரர் காமெடி பார்த்துட்டாங்க, பியூர் ஹாரர் பார்த்துருக்காங்க நிறைய படங்கள். அப்படியும் இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பியூர் ஹாரர் வருது. ஸோ ஹாரர் ஃபேண்டசி அதை வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைலில் எப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அது ஒரு புது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அப்படிங்கிறதால அந்த கலவையை நாங்கள் அப்படியே உபயோகிச்சோம். அதே சமயத்தில் உள்ளூர் ஃப்ளேவரும் கொண்டு வரணும்ல. இதை நம்ம ஹாலிவுட் படங்களில் நிறைய பார்த்தாலுமே நம்ம உள்ளூருக்கு மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஏன்னா வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜீவா அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு ஜானரில் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றணும். ஸோ அது எப்படி நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க? ஏன்னா கதையே வந்து நம்ம ஊர் கதை. என்னதான் டெக்னீஷியன்ஸாக விஎஃப்எக்ஸில் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வேலை செஞ்சாலும் இந்த கதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது மொத்தமாக இந்த மண் சார்ந்த கதை. இந்த நம்ம ஊர் பகுதி இந்திய மொத்தமாக இருக்கிற எல்லாருக்குமே பொருந்துகிற ஒரு அந்த கதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கதையினுடைய கோர் வேர் பகுதின்னு பார்த்தா முழுக்க முழுக்க இந்த மண்ணின் பொக்கிஷங்களும் நம்மை சார்ந்த தொன்மை மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த அந்த நாலேஜும் அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தான் இந்த படம் கேட்கும். இது வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளை அந்நியப்பட்டு போகாது. நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு மஞ்சள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் விளைஞ்சு இந்த மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த மஞ்சள், கண்ணகி காலத்தில் அரைச்சி குளிச்ச மஞ்சள், அதற்கு முன்னால் சித்தர்கள் பயன்படுத்தின மஞ்சள் இன்னைக்கு யூஎஸோடைய காப்பிரைட்டில் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த படம் பேசுது. அதோடைய கோர் அதுதான். ஸோ மஞ்சளோட பற்றி பேசும்போது எப்படி கனெக்ட் ஆகாமல் நம்ம இருக்க முடியும்? ஸோ இந்த ஊர் கதை மக்களுடைய நம்ம அன்றாடம் கையில் வச்சிட்டு இருக்கிற பொருட்களுடைய உயிர் பெற்ற கதைகள் தான் இதுக்குள்ள இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மீட்டர்ல இருக்கணும் ஒரு படம். அந்த படத்துல வந்து இப்போ நீங்க சொன்னது, இப்போ மஞ்சள் பத்தி பேசுறோம், நம்மளோட வேர்கள் பத்தி பேசுறோம், நம்ம எங்கேருந்து வந்தோம், ஒரு மாடர்ன் உலகத்துல நம்மளோட புரிதல், நம்மளோட உலகத்தோட புரிதல், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற புரிதல், இதெல்லாம் நம்மளுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்துல இது ரொம்ப ஒரு மெசேஜ் படமா ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மீட்டரை நீங்க எப்படி ஆமா, அதில் ரொம்ப கவனமா இருந்தோம். இதுல வந்து மெசேஜ் இருக்குங்கிறது ஒரு உப்பு மாதிரி தான், சால்ட்டு தான். ஆனா சால்ட் இல்லைன்னா அந்த உணவு வந்து ருசியாக இருக்காது. சால்ட் கொஞ்சமாக தான் போடுறோம். அது மாதிரி அந்த மெசேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப சால்ட் அளவு தான் வச்சிருக்கேன். இதை நான் வந்து ஆருத்ராவில் கற்றுக்கிட்ட பாடம். மெசேஜுக்காக படம் எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு படைப்பு ஒன்று சொல்லித்தரும். படத்தில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கலாம், இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. யாருமே கேட்கறது இல்லை. இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க அப்படிங்க யாரும் கேட்கல. இந்த படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிது. ஒரு பீரியட் கதை சொல்கிறோம். ஸோ பீரியட் கதைனா என்ன, ஒரு ராஜாராணி கதை, அதுக்குள்ளே ஒரு வார் இருந்தது, அதில் ஒரு பழி வாங்குற படம் நடந்தது. அப்போ அதில் ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன, நமக்கு நான் ஏற்கனவே படித்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்திய அறிவு, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அறிவு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரலாமே, அவ்வளோதான் அதில் சொல்ல போகிற விஷயம். ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளேவர், ஹாரர், ஃபேண்டசி, அட்வென்ச்சர், காமெடி, சென்டிமெண்ட், சாங்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், விஎஃப்எக்ஸ், இப்படி ஒரு டெக்கரேஷன். அப்போ இந்த ஆடியன்ஸாக பார்க்கும்போது இல்லை, நீங்கள் ஒரு ஃபுல் ஒரு 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 நல்ல ஒரு உணவு சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம். அவ்வளோதான் அகத்தியா. இப்போ நீங்கள் நிறைய நேர்காணல்களை சொல்லியிருந்தீங்க, என்னோட முதல் படத்தில் வந்து நான் சரியான சாய்ஸஸ் எடுக்கலை, சரியான சில விஷயங்களை சரியாக பண்ணலை அப்படின்றது. ஸோ சமீப காலமாக நீங்கள் படங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது அதனுடைய அதுலேருந்து இருக்கிற லேர்னிங்ஸை நீங்கள் வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க, எப்படி உபயோகப்படுத்திருக்கீங்க, எப்படி அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா அது நான் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுல எனக்கு வந்து எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறாகவோ அல்லது வந்து அது ஒரு நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்திடணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் என்னை பற்றி ஒரு கணிப்பு எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணியிருக்க கூடாதுங்கிற அந்த முடிவெடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணலாங்கிற தெளிவு அப்போ தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஸோ அந்த தெளிவோட ஒரு முயற்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு அனுபவத்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்குது, ஒரு பாடத்தை அது சொல்லி தருது இல்லையா. ஸோ அது அடுத்த படைப்பில் அந்த அனுபவம், ஒரு பாட்டை எழுதுகிறோம், இந்த வார்த்தை இப்படி மாற்றி போட்டிருக்கலாமேன்னு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். ஸோ அடுத்த முறை பண்ணும்போது அதை நம்ம ஞாபகம் வச்சு அதை செய்வோம். ஸோ அப்படி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்தில் சரியாக செய்யறதுக்கு வழி நடத்திட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அகத்தியா திரைப்படத்தில் ஏற்கனவே என்னுடைய அந்த நான் பண்ணின அந்த 2 படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்தியிருக்கு.
ஸோ அதே சமயத்துல இப்போ நீங்க உங்களோட பாடலாசிரியரா மக்கள் வந்து உங்களோட ரசனை என்ன, நீங்க எப்படிப்பட்டவர், எப்படி எழுதுவீங்கன்றது நல்லா பரிச்சயம் ஆயிருக்கு. பட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டைரக்டர் உங்களோட இல்ல ஆஸ் அ டைரக்டர் உங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இப்போ வந்துட்டு இருந்த எல்லா படத்துலயும் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு என்ன பற்றி தெளிவு இருக்கு. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன செய்ய நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாத் வந்து, அந்த பாதையை வந்து நான் தெளிவாக வச்சிருக்கேன். நான் ஸ்ட்ராபெரி படம் எடுத்ததுலேருந்து இப்போ இந்த அகத்தியாவாகட்டும், இல்லை அடுத்து நான் வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட் ஆகட்டும், என்னுடைய லைனப் எப்படி நான் வச்சிருக்கேங்கிறத நான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவும் நான் வச்சிருக்கேன். இவருடைய ஸ்டைல் இதுதான் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நான் இன்னும் இந்த படம் வெளியே வந்து மக்கள் எல்லாரும் பிடிச்சி அது அவங்களுடைய ரசனைக்கு ஏற்பட்டு அதற்கு பிறகு அடுத்த படங்கள்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களை வந்து என்னை வந்து ஒரு லிரிசிஸ்டா அவங்க நிறைய பார்த்துட்டாங்க. ஒரு பாடலாசிரியரா, கவிஞரா நிறைய மக்களுடைய எல்லா வீடுகளுக்குள்ள என்னுடைய பாட்டு இருக்கு, அவன் மனசுக்குள்ள என்னுடைய பாட்டு இருக்கு, கவிதைகள் இருக்கு, கவியரங்குகள் இருக்கு, மேடை பேச்சுகள் இருக்கு, எல்லாமே விதத்திலையும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இயக்குனர் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அதுல இவர் என்னவா இருப்பாரு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. மேபி அகத்தியாவுக்கு பிறகு அது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து உங்களோட படப்பிடிப்பு பத்தி எல்லாம் பேசினாலும் உங்களோட பாடலாசிரியராகவே இந்த ஜேர்னியை வந்து நான் வந்து கண்டிப்பா பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் உங்களோட அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆயிடுச்சு நீங்க வந்து இதுக்குள்ள வந்து. ஸோ இதுல என்னன்னா வந்து OIA அந்த படமா இருக்கட்டும், இல்ல மொபைலா அந்த பாட்டு இருக்கட்டும், இல்ல ஓரிங்கா ரிங்கா, இந்த மாதிரி நிறைய பாடல்கள்ல நிறைய மாடர்ன் டச் நிறைய இருக்கு. அதே சமயத்துல நீங்க வளர்ந்து வந்த பாதையும் மறக்காத மாதிரியே அதோட நீங்க உங்களோட ரூட்ஸ்குள்ள டச்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? இது எப்படி நீங்க கொண்டு வரீங்க? பாடல் எழுதுறதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பவுமே என்ன ஒரு அப்டேட்டடா வச்சேன். என் வாலி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், ஒரு படைப்பாளி பழசாகவே கூடாது. அவனுடைய படைப்பு அன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு பிடித்தமான படைப்பா இருக்கிற வரைக்கும் தான் அந்த படைப்பாளியை விரும்பிக்கிட்டு இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா எவ்வளோ பெரிய திறமையான புகழ் வாய்ந்த படைப்பாளியாக இருந்தாலும் அந்த தலைமுறை அவங்கள புறக்கணிச்சு. ஸோ அதனால தான் வாலி சார் இருக்கிற வரைக்கும் அவரால் பாட்டு எழுதிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீ விட்டுறாத. இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன கேட்குதோ அதை கொடுக்கறதுக்கான தேடலும், அது என்னங்கிறத அந்த ரசனையை புள்ளியை பிடிக்கிறதுக்கான திறமையும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அப்போதான் நம்ம நீடிச்சு இருக்க முடியும். ஸோ அந்த தன்மையை நான் எப்போவுமே என்னுடைய பாட்டுக்களில் வச்சுட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆடியோ புதுசாக சொன்னால் பிடிக்குது, புது காயின் வேர்ட்ஸ் பிடிக்குது, இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளை பாட்டாக்கினா பிடிக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ஒரு ட்ரெண்டியை வந்து நான் உபயோகிச்சுப்பேன். அவங்க சொல்றது தான், அவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம அப்படியே பாட்டாகும். கிட்டத்தட்ட அகத்தியாவோட கதையுமே அதே மாதிரிதான் இருக்கும். நம்மளோட வேர்கள் என்ன அப்படின்றத தேடி போய். ஆமா, இல்லை கண்டிப்பாக நீங்கள் அகத்தியை பார்க்கும்போது உங்களுக்கு நான் அதை ரொம்ப அதை பில்டப்பும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஸ் அ டைரக்டராக இல்லை, எல்லாருக்குமே அவங்க படைப்பு மேலே ஒரு பெரிய பெருமை இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய சைல்டு, அவங்களுடைய குழந்தை இல்லையா, அதனால். ஸோ அதனால தான் நான் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறேன்னா, அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஏதோ ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கப்பா. இது ஒரு சாதாரணமான ஒரு ஹாரரு, ஒரு கமர்ஷியலுக்காக ஒரு ஃபேண்டசி படத்தை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக காமெடி அப்படி மட்டும் இல்லை, இதை தாண்டி ஒன்றை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற. ஏன்னா இந்த சொல்ல வந்த விஷயம் அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம்தான். எல்லாருமே அதை யோசிப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். ஸோ அதனால தான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா there are very few people என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களை மாதிரி விஜயாண்டனி சார், இல்லை வினீத் ஸ்ரீனிவாசன் சார் மைண்டில் இருக்கிறத டக்குன்னு சொல்கிறேன்னா, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாடல் எழுதுறதுலேயும் சரி, பாடுறதும் சரி, டைரக்டராகவும் சரி, லிரிசிஸ்டாகவும் சரி, நிறைய விதத்தில் வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க அதை அப்படி பண்றீங்க? அது எடுத்தோடனே அதை பண்ண முடியாது. நம்ம ஒரு துறையில சக்சஸ் ஆகிறோம், அப்ப வெற்றியினுடைய ஃபார்முலா இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்ப அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், இதை நம்மளால வியாபார ரீதியாக ஜெயிக்க முடியும், இல்லை இதை வந்து நம்ம நடிக்கலாம் அப்படின்னு அடுத்து பாடுறதாகட்டும், இப்படி எல்லாமே வெற்றிகள் நம்ம கொடுக்குற நம்பிக்கை தான். ஆடியன்ஸுக்கு போய் நம்ம பண்றது சேருது ஏதோ ஒரு விதத்துல, ஸோ அதை ரசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். சில சமயம் உங்களோட பாடல்கள் வந்து முழு ஆல்பமே நீங்க தயாரிச்சிருக்கீங்க. 1-2 பாடல்கள் மட்டும் இல்லாம ஃபுல் ஆல்பமே நிறைய
பண்ணியிருக்கீங்க. அது ஒன்னொன்னுலயும் ரசனை மாறாம அதோட ஃபிளேவர் கொடுத்து ஒரு 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 இதுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு சாங் அது ஏத்த மாதிரி கொடுத்து அது எப்படி நீங்க பண்றீங்க? ஏன்னா வந்து சில சமயம் அது எல்லாமே ஒன்னா ஆயிடக்கூடாது. அது எல்லாமே வந்து யுனிக்கா இருக்கணும், அதே சமயத்துல அது ஒரு கோர்வையாவும் இருக்கணும். ஆமா, அது ஒரு சவாலான விஷயம்தான். ஏன்னா நீங்க ஒரே டூயட் தான் எழுதுவோம். சில சமயம் ஒரே நடிகருக்கு வேற வேற படங்கள் எழுதியிருப்போம். ஏற்கனவே வந்தவரையும் வந்துடக்கூடாது, யாரும் எழுதினவரையும் எழுதிடக்கூடாது, நம்ம எழுதினதையே திருப்பி எழுத முடியாது. அதுதான் இந்த லிரிசிஸ்டிக் இருக்கிற பெரிய சவாலே. நீங்க மியூசிக்ல கூட ஏற்கனவே நம்ம போட்ட டியூனை கொஞ்சம் மாத்தி போடலாம், நேன் டூனை தானே போட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா எழுதுறத மட்டும் இல்ல, நம்ம எழுதுன திருப்பி எழுதினாலே என்ன பஞ்சமாயிடுச்சா எழுத்துக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரும். அது ஒரு பெரிய சவாலான வேலை. அத ஆனா நமக்கு என்னன்னா அந்த இடத்துல டைரக்டருடைய கதைக்களமும் மியூசிக் டைரக்டருடைய டியூனும் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல புதுசாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நம்ம அங்கெல்லாம் தப்பிக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தா நம்ம மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், எழுத்துக்கள் எழுதுறதா இருக்கட்டும், அந்த ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் மட்டும்தான் வந்து மக்கள் மனசுல பதிவா இருக்கு. அதை தயாரிக்கிறதும் அந்த கேட்ச் ஃப்ரேஸ் மனசுல பதிவாகணும் அப்படின்றது மாதிரிதான் எழுதுறாங்க நிறைய பேர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சாங் வந்து வைரல் ஆகிறதுக்கு மட்டும்தான் இது எழுதுறாங்க. ஒரு சாங் வந்து இந்த மியூசிக் வந்து வைரல் ஆகணும், இந்த போர்ஷன் வைரல் ஆகணும், அது அப்படிதான் போயும் சேருது. அதுக்கு மேல அதோட இது நிக்க மாட்டேங்குது, நிலைச்சு நிக்க மாட்டேங்குது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு கால மாற்றம் தான் இது ஒரு காலம். இதுவே நிரந்தரம்னு சொல்ல முடியாது. திடீர்னு இதோடைய திசை மாறி ரொம்ப முழுமையான பாடல்கள் மட்டும்தான் வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு காலமும் வரும். இது இந்த 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 சுழற்சி பிறண்டுகிட்டே தான் இருக்கும். இது சரி இது தவறுன்னு இந்த இடத்துல நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து கமர்ஷியலும் ஜனரஞ்சகமும் சேர்ற ஒரு புள்ளியா இருக்கு நீங்க சொல்ற அந்த விஷயம். ஸோ இந்த 4 வரி மட்டும் ஹிட் ஆகுனா போதுமா அப்படின்னா இப்போ அது போதும் அப்படின்னு இன்னைக்கு திரைத்துறை ஓடிட்டு இருக்கு இல்லையா, பாட்டுத்துறை, அது எதுவோ மியூசிக் துறை எதுவாகட்டும். அப்போ அந்த சரிங்கிற ஓட்டத்தில் யார் முதல் இடத்துல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. ஸோ இது சரியா இல்லையாங்கிற கேள்வியை நம்மளால் வைக்க முடியாது. ஆனால் இது மாறும், இந்த ரசனை மாறும். இந்த ரசனை மாறும்போது வேற இதுக்கு முன்னால் இருந்த இப்போ சின்ன சின்ன ஆசை மாதிரி பாட்டோ, இல்லை வந்து டிங்டாங் கோயில் மணி மாதிரி பாட்டோ, இல்லை வசீகரா மாதிரி ஒரு பாட்டோ, இது வந்து மீண்டும் அந்த அந்த இடத்த ஆக்கிரமிக்கும். பார்த்தீங்கன்னா மொத்தம் மெலடி ராஜ்யமாக மாறும், மாறிட்டே தான் இருக்கும். திடீர்னு குத்துப்பாட்டாக வரும், அடின்னு அடிக்கிற காது வலிக்கிற பாட்டாக வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு காலகட்டம். ஸோ இந்த மாற்றம் வந்து சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பாடலாசிரியராக என்ன இந்த பெட்டிக்குள்ள அடைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா வந்து டைரக்டர்ஸ் வர டைரக்டர்ஸும் எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களும் இந்த மாதிரி எனக்கு வேணும், ஒரு ஹிட்டான பாடலாம் வேணும் டைரக்டாவே வந்து கேட்கறாங்க. முன்னாடிலாம் கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஒரு கதை, ஒரு இந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வந்து கேட்பேன். இப்போ வந்து எனக்கு ஹிட்டா ஒரு செம்மையான ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கிறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படி இல்லை. ஏன்னா முழுக்க சினிமா பாட்டு எழுதுறது பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு டைரக்டருடைய ஒரு படம்ன்றது ஒரு டைரக்டருடைய ஒரு வாழ்க்கை, ஒரு கற்பனை வாழ்க்கை. அதுக்கு இப்போ என்ன மாதிரி லிரிசிஸ்டோ ஒரு மியூசிக் டைரக்டரோ இல்லை ஒரு நடிகரோ ஒரு சிறு பங்களிப்பு தான் செய்கிறோம். ஸோ இதில் வந்து நான் என்னை கொண்டு போய் அதில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை. அவர் கொடுக்குற ஸ்பேஸ்க்குள்ள அந்த இடத்துக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை நிலைநிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன செல்ஃபிக்குள்ள ஒரு அப்படி ஒரு அசத்துற விஷயத்த பண்ண முடியுது இல்லை. ஸோ எவ்வளோ பெருசாக நம்ம எடுக்கிறோங்கிறது இல்லை, பெரிய ஸ்க்ரீனில் சொல்லாத விஷயத்த ஒரு சின்ன செல்ஃபி சொல்லிட்டு போயிடுது. ஸோ அப்படி வந்து ஒரு சிறு இடைவெளியில் நம்ம ஒரு முத்திரையை அவங்க தேவையும் பூர்த்தி பண்ணணும், நம்முடைய பதிவையும் அங்கே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவில் தான் நான் வச்சுப்பேன் பாட்டு எழுதும்போது. ஓகே, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர வளர நம்மளோட தனித்துவத்தை நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்கான அந்த ப்ரெஷரும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதோட வளர்ச்சியை வந்து நம்மளால தடுக்க முடியாது. நம்மளோட தனித்துவத்தை நம்ம இதுல எப்படி காமிக்கணும் அப்படின்றது தான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது எப்படி உங்களோட தனித்துவத்தை வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வளர்ற காலத்துல எப்படி நீங்க அதை தனியா வச்சிருக்கீங்க? நம்ம சுயமா யோசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம யாரை பார்த்தும் இன்ஸ்பயர் ஆகிருக்க மாட்டோம். ஸோ ஏஐ எவ்வளோ வளர்ந்தாலும், ஏஐ பாட்டே எழுதுனாலும் அது என்ன மாதிரி எழுத முடியாது. அது யாரோ எழுதுனதை திரட்டி கொண்டு வந்து கொடுக்குது, அதை கிரியேட் பண்ணுறது இல்லையே. எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை அது கொண்டு வந்து ஒரு புள்ளியில் நம்மளுடைய தேவையை அது வந்து பூர்த்தி பண்ணுது தவிர
அது வந்து ஒரு கிரியேட்டர் கிடையாது. ஏஐங்கிறது அது ஒரு என்னதான் இருந்தாலும் அது ஒரு மிஷின், அது ஒரு டெக்னாலஜி தானே. ஸோ டெக்னாலஜியால் கிரியேட் பண்ண முடியாது. டெக்னாலஜியை ஒருத்தன் கிரியேட் பண்ணுறான், ஆனால் டெக்னாலஜியால் இன்னொன்று கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கிரியேட்டருக்கான மரியாதை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த உண்மையான கிரியேஷன் வந்து கண்டிப்பாக கிரியேட்டர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு ஏஐயோ இல்லை வேற எந்த விதமான டெக்னாலஜியோ வந்து, அதுவும் தமிழில் இருக்கிற கவிதை எழுத்து இதெல்லாம் ஆக்கிரமிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட முதல் படமே ஒரு ஹாரர் படமா தான் இருந்தது. அடுத்து வந்து ஆருத்ரா படமும் வந்து அது ஒரு த்ரில்லர் படம். அகைன் திரும்ப வந்து ஒரு ஹாரர் ஜானருக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது இது உங்களுக்கு பிடித்தமான ஜானரா இல்ல? ஆமா, எனக்கு இந்த மித்தாலஜி, மித்து, மர்மம், அம்புலிமாமா, பறக்கும் தட்டு, தேவதை கதைகள், 1000 கடல் தாண்டிய போய் கிளியோட உயிரிலிருந்து எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நாவல்ஸ் நிறைய படிப்பேன் நான். இந்திரா சவுந்தரராஜன் சாருடைய கதைகள் நிறைய படிப்பேன். ராஜேஷ்குமாரோடைய நாவல்ஸ் நிறைய படிப்பேன். ஸோ இந்த மாதிரியான படங்களே நான் வந்து கொஞ்சம் பீரியட் படங்கள் நிறைய பார்ப்பேன். ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே நான் பார்க்குற படம் எல்லாமே ஒரு பீரியட். நான் படம் பார்க்குறதுனால ஏதோ ஒரு பீரியட் படமாக தான் இருக்கும் ஹாலிவுட் மூவிஸில். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு களம் அது. ஸோ இதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களையும் ஜனங்களுக்கு அதை போய் சேரணுங்கிற நோக்கத்தோடையும் அதை கலக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான படைப்புகள் ரொம்ப எளிதாக அதை சேர்க்க முடியும் நான் நம்புகிறேன். ஆமா, இதுதான் நம்மள அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த பீரியடுக்கு வேற கூட்டிட்டு போகும். ஆமா, இப்போ கம்மிங் பேக் டு உங்களோட பாடலாசிரியராக இருக்கிற இந்த தருணத்துல வந்து எப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருடங்களாகவே வந்து இந்த காப்பிரைட் டிபேட்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. உங்களோட படத்துலயும் வந்து என்னென்ன பொன்னிலாவே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றத பொறுத்து நீங்க ஆஸ் அ லிரிசிஸ்ட் ஹூ ஒர்க்ஸ் வித் நிறைய கம்போசர்ஸோட வேலை செய்யறீங்கன்றதப்போ இந்த சேலஞ்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இப்போதான் சமீபமாக தான் அந்த இஷ்யூ நிறைய அதிகரிச்சிருக்கு. இப்போ எங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் என்னென்ன பொண்ணுலாம் இந்த படத்தில் வந்து நாங்கள் வைக்கும்போது ரொம்ப விரும்பி வச்சோம். ஏன்னா நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும், இந்த கதையை வந்து அந்த பாட்டை அப்படி லிஃப்ட் பண்ணும். அந்த காட்சிகள் வந்து நாங்கள் பாட்டை போட்டு பார்க்கும்போது அடடா என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு அந்த ரீக்ரியேட் பண்ணார் யுவன் சார். அவருடைய இசையில இளையராஜா சாருடைய அந்த அற்புதமான அந்த கோல்டன் டியூனை கேட்கும்போது அந்த கதை அப்படி எலிவேட் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் இது ரைட்ஸ் நமக்கு இல்லை, இது பாட்டை எடுத்துடணும்னா அப்படியே அது ஊமை மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ரைட்ஸ் இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து ஆடியோ ரைட்ஸ் கம்பெனிக்காரன்ட்டு இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி அப்போ அந்த ரைட்ஸையும் நம்ம கம்பெனி வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து பேசி வாங்கினாங்க. ஸோ ராஜா சார்ட்டு இந்த ரைட்ஸ் இருந்தது, அதையும் வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக வாங்கி இப்போ ஃபைனலாக நல்ல செய்தி என்னன்னா என்னென்ன பொண்ணுலாம் மீண்டும் அகத்தியாவில் வருது. ஸோ அப்பாடா நம்ம வந்து நினச்ச மாதிரி பாட்டு வந்துருச்சு நமக்கு. ஆனால் அது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்தது. ஸோ காப்பிரைட்ஸுங்கிறது இப்போ எல்லாருக்கும், ஏன்னா அந்த காலத்தில் எடுத்த படங்கள் இல்லையா, ஸோ அப்போ ப்ரொடியூசர்ஸ் யாராருக்கும் விற்றுருப்பாங்க. ஸோ திடீர்னு நமக்கே தெரியாது இந்த படத்தோட ரைட்ஸு, இந்த பாட்டு ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை எடுக்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் இவங்கள்ட்டலாம் இருக்குன்னு. ஸோ அது வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து அதை வந்து சரியான முறையில் அதை கோர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் ஏற்படாது. நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சாரோட அட்லீஸ்ட் ஒரு 10 படங்களுக்கு மேலேயே வந்து கொலாபரேட் பண்ணியிருப்பீங்களா? சர்வமா இருக்கட்டும், அறிந்துமறியாமலா இருக்கட்டும், ஆரம்பம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த உங்களோட அந்த ரேப்போ பற்றி சொல்ல முடியுமா? அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? எவ்வளோ ஈஸியாக இருக்கு அவரோட தாட்ஸ் உங்களுக்கு கொலாபரேட் பண்ணுறதும், உங்களோட தாட்ஸ் அவருக்கு சொல்கிறதும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி? யுவன் சாரோட நான் 100 படத்துக்கு மேலே கொலாபரேட் பண்ணியிருப்பேன். அவரோ பாட்டு எழுதிய ஷேப் நான் எழுதுனதுலேயே அதிக பாட்டு யுவன் மியூசிக்கில் தான் எழுதியிருப்பேன். யுவன் சாரோடையும் வித்யாசாகர் சாரோடைய அவங்களுடைய காம்பினேஷன் நிறைய பாட்டு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோடைய பாட்டில். ஸோ யுவன் சார் வந்து நாங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவரும் ரொம்ப யங்காக உள்ளே வந்த சமயத்திலிருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணுறதால எங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஸோ ஒரு கம்போசிங் உட்காந்தோம்னா வித்தின் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பாட்டு முடிஞ்சிடும். ஒரு 2 பேருக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். அது வேற டைரக்டராக இருந்தால் கூட அந்த நிகழ்வு நடந்துடும். ரொம்ப சிரமம் இருக்காது. ஒரு டியூன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 4-5 நாள் ஆகுறது அதெல்லாம் இருக்காது. உட்காந்தா எழுதி கொடுப்போம், அவர் உடனே பார்ப்பாரு, அது அவருக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணும், அப்படியே டியூன் போடுவார், லாக் ஆகிடும். இல்லை அவர் ஒரு 2 டியூன் கொடுப்பாரு, நான் அதுக்கு எழுதி கொடுப்பேன், அது வந்து பாட்டாக மாறும். இப்படி இந்த புரிதல் இருக்கிறதால அது சட்டுன்னு நடந்தது. அப்படிதான் யுவனோட காம்போ வந்து. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த வருஷம் வந்து இந்த சம்மர் அப்போ 21 வருஷம் கழிச்சு ஆட்டோகிராஃப் திரும்பி ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ கூட ஒவ்வொரு பூக்களுமே எல்லார் மனசுலையும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்படின்றப்போ சில பாட்டு தான், சில படங்களோட சில பாட்டு தான் வந்து மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்கும்.
எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வாடியே போகாது அப்படின்றது, அந்த ஒரு டைம்லினஸ், அந்த ஒரு கோல்டன் இது அது எப்படி இருக்கும்? இது எதனால நிலைச்சு இருக்கு? அது நிலைச்சு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இது நான் பதில் சொல்கிறத விட ஒவ்வொரு பூக்களுமே பாடல் வந்து வெற்றி அடைஞ்சப்போ என்னுடைய குருநாதர் வாலி சார் சொன்ன பதில் வந்து இன்னும் பொருத்தமாக இருக்கும். அப்போ அவர் சொன்னார், தமிழ் சினிமாவுக்கு 100 வயசு ஆகும், அப்போ 100ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. அந்த 100ஆண்டு விழா கொண்டாடும் போது மிகச்சிறந்த 10 பாட்டுக்கள் அண்ணன் அந்த விழாவில் போடுவாங்க. அந்த 10 பாட்டு போட்டால் அதில் என்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இருக்குன்னு அது அப்போ அவர் கணிச்சது. ஸோ அது இந்த ஒவ்வொரு பூக்களுமே வந்து அது ஏதோ ஒரு தெய்வாதீனமான ஒரு செயலா, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமா, அல்லது வந்து மக்களினுடைய மிகப்பெரிய மனசுக்குள்ள இருந்த வெற்றிடத்தை போய் அது வந்து பூர்த்தி பண்ணின நிறைவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒவ்வொரு பூக்களுமே ஒரு சாகாவரம் பெற்ற பாடலாக அது மாறிடுச்சு. அது யாரோ ஒருத்தர் அந்த பாட்டை ஒவ்வொரு சமயம் உயிர்ப்பிச்சுட்டே இருப்பாங்க. நான் இப்போ கூட சொன்னேன், அந்த பாடலை மீண்டும் மறு உருவாக்கம் செஞ்சு பரத்வாஜ் சாரே அந்த பாடலுக்கான இன்னொரு இசை வடிவம் கொடுத்து இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில் யார் வாய்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த பாட்டை எஸ்பிபி சார் வாய்ஸில் கேட்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆவல். அந்த அவர் இருக்கும்போதே நான் அதை அவர்கிட்டயே சொன்ன ஒரு தடவை, அப்போ சித்ராமா பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இப்போ அவருடைய குரலில் அதே மாதிரி ஒரு இசை மறு உருவாக்க, இப்போ நாங்கள் எண்ணினிய பொன்னிலா பாட்டு பண்ண மாதிரி எண்ணினிய பொன்னிலா பாட்டை ஜேசுதாஸ் பாடியிருப்பாரு, அதை இப்போ விஜய் யேசுதாஸ் பாடினாரு. அது மாதிரி இந்த பாடலை அப்படி ஒரு ஆண் குரல்ல, அதுவும் எஸ்பிபி சாருடைய குரல்ல இதை மறு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். அது பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ரைட்ஸ் இஷ்யூ வேற இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது இந்த ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் சரியா வந்ததுன்னா இப்படி இதை புதுப்பிக்க இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த பாட்டு போகும். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அகத்தியா வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட அடுத்தடுத்த படைப்புகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.